வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம 5.1 கண்ட்ரோல் டைப் ஆம்பிளிஃபையர் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கான மேட்சிங் பண்ணி ஸ்பீக்கர் பாக்ஸ் ஃபுல் செட்டப் நம்ம ரெடி பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருக்குறோம். கஸ்டமர் லோ பட்ஜெட்டில் எனக்கு வேணும், ஃபுல் செட்டப்பாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால நேரில் செக் பண்ணி எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்காண்டி ஆம்பிளிஃபையரும் அதுக்கான ஸ்பீக்கர் பேக்கேஜ் லோ பட்ஜெட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். லோ பட்ஜெட் அப்படிங்கிறது கஸ்டமரோட பட்ஜெட்டை பொறுத்தா, ஹால் சைஸை பொறுத்தா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முடிவு எடுக்க முடியும். கஸ்டமரோட ஹாலும் சின்னது, பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால அதுக்காண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்காண்டி எப்படி அசசரிஸ் வாங்கியிருக்கிறோம், ஆம்பிளிஃபையர் எப்படி ரெடி பண்ணியிருக்கோங்கிற வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல மெட்டல் கேபினெட் தான், நார்மலாக வைக்கக்கூடிய மெட்டல் கேபினெட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதே கேபினெட்டுக்குள்ளாயுமே டிரான்ஸ்ஃபார்மர் 2 வச்சு நம்ம ஹெவியான போர்டு போட்டு நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் இதே கேபினெட்டில் வாட்ஸ் கம்மியாக கஸ்டமர் கேட்ட மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதோட டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல லெஃப்ட் சைடில் பவர் பட்டன், அதுக்கு அடுத்து ஃப்ரண்ட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், அதுக்கான பேசிக் ட்ரபிள், சரவுண்டு சென்ட்ரு சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல். மெயினாக இன்புட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, AUX1, AUX2. நாளைக்கு மினி டிகோடர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான 5.1 2.1 சுவிட்சிங்கிறது சும்மா தான் இருக்குது. மாஸ்டர் கண்ட்ரோல், யூஎஸ்பி பிளேயர், பகாரியோட ஒயிட்டு. ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட்ல அவ்வளோதாங்க. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்ல பார்ப்போம் வாங்க. இன்டீரியர்ல பவர் செக்ஷனுக்கு 24 வோல்ட் 5 ஆம்ஸ் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர், எக்ஸ்ட்ரா 2 டாப்பிங் இருக்கும். 24 வோல்ட்டை டிசியா மாற்றி ஆடியோ போர்ட்ஸுக்கும், 12.0 டிசியா மாற்றி கூலிங் ஃபேனுக்கும், பக் போர்டு போட்டு 5 வோல்ட் யூஎஸ்பி பிளேயருக்கும் கொடுத்தாச்சு. 0.2 நம்ம சும்மா தான் வச்சிருக்கிறோம். நாளைக்கு நம்ம மினி டிகோடர் இது மாதிரி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா TDA 7265 3 ஐசி பர் சேனலுக்கு 25 வாட்ஸ் வரும். சப்புக்கு 2 டிரான்சிஸ்டர் போர்டு 80 to 100 வாட்ஸ் வரும். பேஸ்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்பிடி பேஸ்டபிள் போர்டு, சென்ட்ரு சரவுண்டுக்கு அல்ட்ரா டிஜிட்டலும், சப்புக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்எஸோட சப்பு ஃப்ரீ போர்டு தான் நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கிறோம். 25 வாட்ஸுங்கிறது நம்மளுக்கு லோ பட்ஜெட். இதுலேயே 80 வாட்ஸ் சக்தி போர்டு போட்டிங்கன்னா பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் கூடும். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் அவ்வளோதாங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடில் AUX1 AUX2க்கான இன்புட் சாக்கெட்டு, ஃபேனை நம்ம ஒன்று சென்டரில் வச்சுட்டோம். ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கான சாக்கெட்டு, மெயின்ஸ் கார்டு, ஃபேஸ். ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதுக்கான ஸ்பீக்கர் டீட்டெயில்ஸ், ஸ்பீக்கர் பாக்ஸும் ஸ்பீக்கர் டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம் வாங்க. எல்லாமே கடையில் விற்கக்கூடிய ரெடிமேடு பாக்ஸ் தான் வாங்கியிருக்கிறோம். இதுக்கான ஊஃபர்னு பார்த்தீங்கன்னா 5 ஐவா ஊஃபர் தான் வாங்கியிருக்கிறோம். ஊஃபர் ஸ்பீக்கர் அப்படின்னாலே உங்களுக்கு ரியர் லெஃப்ட் ரைட்டும் சென்டருக்கும் யூஸ் பண்ணலாம். அதனால ஐவாவில் 6 இன்ச்சு ஊஃபர் ஸ்பீக்கரில் 4 ஓம்ஸ் 40 வாட்ஸ் 90 mm மேக்னெட் கொண்ட 5 ஊஃபர் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு டிரான்சிஸ்டர் போர்டு போட்டு கொஞ்சம் வாட்ஸ் அதிகமாக நம்ம ஆம்பர் ரெடி பண்ணாலும் இதே ஊஃபர் பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுனால இது மட்டும் கொஞ்சம் ஹெவியாக வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. இதுலேயே நம்ம 4 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணுங்கன்னா இன்னும் பட்ஜெட் கம்மி பண்ணலாம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எவ்வளோ விலை அப்படிங்கிறத நம்ம வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இதுக்கான 4 பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வைக்கக்கூடிய 8 mm MDFல ரெடி பண்ணி ரெக்ஸின் ஒட்டின 6 இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கிறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஊஃபரு, டியூட்டரு, அதுக்கான ஏர் ஹோல்டர் கொண்டது. இதில் 4 பாக்ஸ் வாங்கியிருக்கிறோம். கஸ்டமர் இதுவே போதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரெடி பண்ணுற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பட்ஜெட் வைஸ் அதிகமாக போகுங்கிறதுனால இதுவே போதுன்னு சொல்லியாச்சு. ஃப்ரேமுமே நல்லா தெளிவாக தான் இருக்கு. சென்டர் பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும், லைட்டாக கிராஸாக இருக்கும். சென்டரில் ஊஃபரும் டியூட்டர் சைடில் வரும். வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 5 சேனலுக்குமே டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். டியூட்டரோட டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் டியூட்டர் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். டாபிக் டியூட்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும். 5 டியூட்டர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 5 சேனலுக்கான ஊஃபர் டியூட்டர் பார்த்தாச்சு. சப் ஊஃபர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 98 இன்ச்சு 8 ஓம்ஸ் ரெட்டு தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். 100 வாட்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 2 டிரான்சிஸ்டர் போர்டுக்கு 10 இன்ச்சு சப் ஊஃபரும் யூஸ் பண்ணலாம். 10 இன்ச்சு சப் ஊஃபருங்கிறப்ப காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். ரெண்டுமே 100 வாட்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறதுனால 8 இன்ச்சில் நம்ம கஸ்டமருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கான பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா அதே ரெடிமேடு பாக்ஸ் தான், கடையில் வைக்கக்கூடிய போர்ட்டேடு டைப்பில் 8 mm MDFல ஃபினிஷிங் பண்ணது. பின்னாடி ஏர் ஹோல் இருக்கும், குறுக்க ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான சப் ஊஃபர் பாக்ஸும் கடையிலே நம்ம வாங்கியாச்சு. இதுவுமே நல்லா இருக்கு. கஸ்டமர் இது போதுன்னு சொன்னதுனால தான் நம்ம லோ பட்ஜெட்டுங்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்து நம்ம செய்யறதுனால தான் பட்ஜெட் வைஸ் கம்மியாகுது. பாக்ஸை பூரா வாலில் மாட்டணுங்கிறதுனால அதுக்கான கிளாம்பும் ஃபிட் பண்ணி இதுக்கான ஒயரை நம்ம வெளியிட விட்டாச்சு. டியூட்டர், ஊஃபர் எல்லாம் சால்டரிங் பண்ணி ஒயரை எடுத்து விட்டாச்சு. ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி யூஎஸ்பி பிளேயர் மூலயமா ஆடியோ சாங்ஸ் ஒன்று மொபைல்ல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க. ஆம்பிளிஃபையர் கஸ்டமர் கேட்குற மாதிரி எல்லா விதமான ஆம்பிளிஃபையரும் அசம்பிள் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம்.
ஸ்பீக்கர் பாக்ஸ், சப்வூஃபர் பாக்ஸ் நம்ம ஓனா ரெடி பண்ணியும் கொடுக்குறோம். ரெடிமேடா வைக்கக்கூடிய பாக்ஸ் நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுல பார்க்கக்கூடிய இந்த பாக்ஸோட பிரைஸ், இந்த ஆம்பிள்ஃபயரோட பிரைஸ் டீடைல்ஸ் பூராமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அப்லோட் பண்றேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.